ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இது டியூஸ்டே மத்தியானத்துக்கு மேலே எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு நான் பாதாம் அல்வா செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செஞ்சேங்கிறத சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு கப் அளவுக்கு பாதாமில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற போட்டுட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு தான் எடுத்து அதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டேன். சைடில் வந்து அல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெய், அப்புறம் சர்க்கரை, பால். நட்ஸில் வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன்னா, கேஷ்யூ நட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரைசின்ஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, தவால வந்து நெய் போட்டுட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து பாதாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் வறுத்துட்டு சர்க்கரை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பால் ஊற்றி கொஞ்சம் கிண்டணும். பால் வந்து கரெக்டாக ஊற்றணும். நிறைய ஊற்றிருந்தா வந்து குளுகுளுன்னு ஆயிரும், கம்மியாக ஊற்றினா கட்டியாயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெய் ஊற்றிட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டேன். ஃபைனலாக டெக்கரேட்டிவ்ஸ்க்காக ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூ நட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி தூவி விட்டுட்டேன். பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் இந்த பாதாம் அல்வாவை செஞ்சுருக்கேன். உண்மையிலேயே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தனால தான் என் பையனுமே சாப்பிட்டா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.